அதாவது நம்ம உடம்புல வலி இருக்கணும். உடல் உழைப்பு தான் நமது வாழ்க்கை தரம் உயர்வதற்கு காரணமாக இருக்கும். உடற்பயிற்சி ஏன் பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் ஒரு மலிவான விஷயத்த தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க. அதில் மலிவான விஷயத்த தேடுறீங்க. அதில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை தேட மாட்டேங்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உடற்பயிற்சி செய்யலைன்னு. அதுவே உடற்பயிற்சி பண்ணிட்டு வாங்க. நீங்கள் அந்த மாதிரி மலிவான வீடியோலாம் பார்க்கவே மாட்டீங்க. இப்போ நல்ல வீடியோ தான் பார்ப்பீங்க. மொபைல் ஃபோனில் இருக்கிற நல்ல விஷயத்த தான் தேடுவீங்க. ஒரு நல்ல சினிமாவை தான் பார்ப்பீங்க. நீங்கள் உடற்பயிற்சி பண்ணாக்கா நல்ல சினிமா தான் பார்ப்பீங்க. உடம்புல வலி இருந்தால் நீங்கள் நல்லவற்றை தேடுவீர்கள். அப்படின்னா இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மரபு கவிதைலாம் இருந்தது. ஏன் மரபு கவிதை அவங்க இப்போ இருந்தது? அது அந்த அளவுக்கு இன்றைக்கி மரபு கவிதை எழுத மாட்டேன்ற, அதுக்கு வரவேற்பே இல்லை. அப்போ அந்த விஷயத்த மரபு கவிதையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்காங்க. தரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க மரபு கவிதையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு. அப்போ காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் மக்கள் உடல் உழைப்பு தான். போக்குவரத்து வாகனங்களே கிடையாது. எல்லாம் உடல் உழைப்பு தான். விவசாயம் தான் பண்ணாங்க. எங்கே போனாலும் நடந்து தான் போனாங்க. வேகமாக போனால் ஓடி போனாங்க. இப்படி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வேலை. எல்லா வேலையிலையும் உடல் உழைப்பு இல்லாத ஒரு வேலையே அங்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க நல்லவற்றை தான் தேடுவார்கள். கெட்டவற்றை தேடவே முடியாது. அதனால தான் அவங்க மரபு கவிதை எழுதுனாங்க. மரபு கவிதையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆழமான அறிவு இருக்குது. ஆழமான ஒரு தேடல் இருக்குது. இன்றைக்கி நமக்கு உடல் உழைப்பு சுத்தமாக இல்லை. கடந்த காலங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு உடல் உழைப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் மகிழ்ச்சியாகவும் இருப்போம். நீங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி மகிழ்ச்சியாக இல்லை. காரணம் உடல் உழைப்பே இல்லை. அதுவே பார்த்தா இந்த ஜப்பான்லலாம் பாருங்கள், அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க. நோயெல்லாம் இல்லை. முதியவர்கள் அதிகமாக இருக்காங்க. ரொம்ப காலம் உயிர் வாழ்கிறாங்க. ஜப்பான், சைனாலாம் போய் பார்த்திங்கன்னா ஒழுக்கமாகவும் இருப்பாங்க. காரணம் அவங்க உடல் உழைப்பை இன்றைக்கு வரைக்கும் நேசிக்கிறாங்க. விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் இருக்குது. அதனால் இந்த உடல் உழைப்பு தான் நமது வாழ்க்கை தரம். நமது வாழ்க்கையில் உடல் உழைப்பு இருக்கணும். அப்போ தான் நமது வாழ்க்கை தரம் உயரும். அப்போ தான் ஆழமான விஷயத்தை தேடி போவோம். இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோனை திறந்தால் கூத்தடிக்கிறாங்க. ஆபாசம், வன்முறை அப்படின்னு சொல்லி கூத்தடிச்சிட்டு அவங்க ஈஸியாக பிழைக்கிறாங்க. அதாவது ஒரு விபச்சாரம் மாதிரி விபச்சாரியாக இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுறாங்க, சும்மா டான்ஸ் ஆடிட்டு, சில ஆம்பளைங்களோட டான்ஸ் ஆடிட்டு வீடியோ போட்டு அவங்க பெரிய ஆளாகிடுறாங்க. நல்லவற்றை அதைத்தான் போய் மக்களும் பார்க்குறாங்க. காரணம் என்னது? மக்கள்கிட்ட ஒரு தரமான தேடல் இல்லை. அவங்கக்கிட்ட உடலில் உழைப்பு இல்லை. உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது, விளையாடுறது கிடையாது, ஆடுறது கிடையாது, பாடுறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. உடலுக்கு வேலையே கிடையாது. வீட்டிலேயே வந்தாலும் பெண்களை அடிமைப்படுத்துறது. யாரையாவது அடிமைப்படுத்தி அந்த உடல் உழைப்பு பண்ணுறதுக்கான வேலை இருக்கா, அதை யாரையாவது ஏமாந்தவன் அல்லது அடிமைப்படுத்தி அவங்கள வச்சு செஞ்சிடுறது. உடம்புக்கு ஒரு வேலையுமே. அதனால தான் மட்டமான விஷயத்த தேடுது இந்த மனசு. மனிதர்கள் ஏன் மட்டமான விஷயத்தை தேடுறாங்க அப்படின்னா, அந்த உடல் உழைப்பு இல்லாதவங்க தான். உங்களுக்கே இந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு 2 நாள் நீங்கள் சும்மா இருங்க, எந்த உடற்பயிற்சியுமே பண்ணாதீங்க. நீங்கள் என்ன மாதிரி வீடியோ பார்க்குறீங்கன்னு பாருங்கள். மொபைல் ஃபோன் எடுங்க, என்ன மாதிரி விஷயத்த நீங்கள் தேடுறீங்கன்னு பார்க்கலாம். ஒரு சினிமாவா, என்ன மாதிரி ஓடிடி இருக்கா, ஆப்ஸ் இருக்கா, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசானில் என்னத்தை தேடுறீங்கன்னு பார்க்கலாம். அதுவே நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள். 2 நாள் நீங்கள் சும்மா இருந்துட்டு எந்த உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி எதுவுமே செய்யாமல் நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை பாருங்கள். எதை தேடுவீங்கன்னா மட்டமான விஷயத்த தான் தேடுவீங்க. அதுவே நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள். உடற்பயிற்சி பண்ணோன்னே என்ன ஆகும் தெரியுமா? நல்லா 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணுங்கள், நடைப்பயிற்சி பண்ணுங்கள். எங்கேயாவது உடனே நீங்கள் மொபைல் ஃபோனை பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மட்டமான விஷயத்த அதாவது உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து ரசித்து அதே மட்டமான விஷயத்த உங்களால் பார்க்கவே முடியாது. இதுதான். அப்போ இந்த மக்கள் இதிலேருந்து ஒரு விஷயத்த எடுத்துக்கணும். என்னென்னா, அப்போது உடற்பயிற்சி தான் ஒரு நல்ல ஒரு தேடலுக்கு காரணமாக இருக்குது. அப்படின்னா நல்ல விஷயத்தை தேடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம் மக்களுக்கு உடற்பயிற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பை எப்படி கொடுக்கறது? அதாவது மகிழ்ச்சியான வழியில் உடற்பயிற்சி செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்க குடியிருப்பு பக்கத்தில் ஒவ்வொரு தெருவுலேயும் விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா விளையாட்டு மைதானங்கள் ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. ரொம்ப தூரம் போகக்கூடாது. விளையாட்டு மைதானம் ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கணும். ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. சின்ன அதாவது ஃபுட்பால் விளையாடுறது, வாலிபால் விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டு இருக்குது. அப்புறம் நீச்சல் அடித்து குளிப்பதற்கான வாய்ப்பு. நீச்சல் குளங்கள் ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. ஏரி தனியாக இருக்கணும். அப்புறம் ஏரிகள், குளங்கள் எல்லாத்தையும் அழகுபடுத்தி அது மக்கள் நீச்சல் அடித்து குளிப்பதற்கான வாய்ப்பு அப்படியெல்லாம் ஏற்படுத்துவதன் மூலமாக மக்கள் மகிழ்ச்சியான வழியில் ஒரு உடல் உழைப்பை பெறுவார்கள். அப்புறம் நடைபாதைகள், மக்கள் நடந்து போயிட்டு வரலாம். அதில் இரவும் பகலும் வெளிச்சம் லைட் எரியணும். அப்போ நடந்து போயிட்டு வரலாம்.
அப்படிங்கிற ஆசை. எத்தனை மணி வேணாலும் நீ 11 மணி கூட நடந்து போயிட்டு வா, பாதுகாப்பாகவும் இருக்கணும், நல்ல வெளிச்சமாகவும் இருக்கணும். இன்றைக்கி தான் சோலாரில் லைட்டு கிடைக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது எந்த நேரத்துலையும் அப்போ நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி மக்கள் உடல் உழைப்பை கொடுத்துட்டாலே இந்த ஊடகத்தில் வந்து தரமான ஒரு தேடலை நோக்கி போவாங்க, மட்டமான விஷயத்தை தேட மாட்டாங்க. மட்டமான விஷயத்துக்கு தேடுறதுக்கு காரணமே என்னென்னா உடல் உழைப்பே கிடையாது. ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க, அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வெளியில் போனால் ஒரு பக்கத்தில் ஒரு விளையாட்டு மைதானம், நடப்பதற்கே பாதுகாப்பு கிடையாது, நடக்கிறதுக்கே பயமாக இருக்குது, விபத்து ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி. பாதுகாப்பான நடைபாதை சாலைகள் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்போ வந்து மகிழ்ச்சியான வழியில் மனிதர்களுக்கு உடல் உழைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்ன பண்ணோம், இல்லை இந்த உடற்பயிற்சி கூடங்கள் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக கட்டணம் இல்லாமல் இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கட்டணம் இல்லாமல் இருக்கணும், விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும், இப்படி விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும். அப்புறம் நீச்சல் குளங்கள் இருக்கணும், ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக. அப்புறம் ஆண்களும் சேர்ந்து பெண்களும் சேர்ந்து குளிக்கிற மாதிரி நீச்சல் குளங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும். அப்புறம் சைக்கிள் போவதற்குன்னு தனி சாலைகள் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நடந்து போகிறதே பாதுகாப்பு இல்லாமல் அப்படி இந்த மாதிரிலாம் வைப்பதன் மூலம் மக்களுக்கு உடல் உழைப்பு ஈஸியாக கிடச்சிரும். அப்படி கிடைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள்கிட்ட உடம்புல வலி இருக்கும், அதனால் என்ன ஆகும், தரமான விஷயத்தை தேடுவாங்க, நல்ல விஷயத்தை தேடுவாங்க. இந்த மட்டமான இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமூக வலைதள ஊடகங்கள்லாம் பார்த்தா ஆபாசம், விபச்சாரம் கூட போட்டி போடுறோம். அந்த அளவுக்கு ஆபாச வீடியோ, அதாவது மட்டமான வீடியோ, அதை பார்க்குற எல்லோரும் மக்கள் திட்டுறாங்க. என்னடா இந்த மாதிரி இதெல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாம் திட்டுறாங்க. ஆனால் அரசாங்கம் இதை பற்றி கவலைப்படலாம். அதனால் நல்ல தரமான தேடலுக்கு உடம்புல வலி இருக்கணும். நீங்களே உங்கள்கிட்ட இருந்து இந்த உலகத்துலேருந்து உங்களை பாதுகாக்கணுன்னா என்ன பண்ண தெரியுமா, உடற்பயிற்சி பண்ணணும். நீங்கள் உடற்பயிற்சி பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், மட்டமான விஷயத்தை நீங்களே நமக்குள்ளே தான் தேட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நமக்குள்ளே தான் ஒரு மட்டமான ரசிகனும் இருக்கிறான், ஒரு நல்ல ரசிகரும் நமக்குள்ளே தான் இருக்கிறான். உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல ரசிகரை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா, இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற மட்டமானவரை பார்க்க விரும்புகிறீங்களா? அப்போ நல்ல ரசிகர் நீங்கள் ஒரு நல்ல ரசிகர், ஒரு தரமான விஷயத்தை தேடி போகிற ஒரு ரசிகராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள். அப்போ உங்களுடைய உங்கள் தேடல் தரமாக இருக்கும். அதனால் உடற்பயிற்சி, உடல் வலி இது மிக மிக முக்கியம். அந்த காலத்தில் ஏன் மரபு கவிதை, அந்த காலத்தில் வாழ்க்கையை உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டது. அதனால தான் மரபு கவிதை அந்த காலத்தில் வந்தது. எப்போ நம்ம வாழ்க்கையில் உடல் உழைப்பு இல்லாமல் போச்சோ அப்போ தான் புது கவிதையெல்லாம் பிறந்துச்சு, புது கவிதை நுழைந்தது. அதனால் இன்னை வரைக்கும் நம்ம உடல் உழைப்பெல்லாம் கடினமான உடல் உழைப்பை மட்டும் நம்ம தக்க வச்சுருந்தோம்னா இன்றைக்கி கூட மரபு கவிதையாக வந்திருக்கும். நம்மலாம் புது கவிதை போக வேண்டிய அவசியமே இல்லை. அதோடு பார்த்திங்கன்னா கடைசியில் நான் ஒரு கவிதை, மனிதர்களின் கவிதை கண்டுபிடிச்சி அதை பற்றி நான் அப்புறம் பேசுவோம்.